ஆண்பால் என்று சொன்ன உடனே சுகம், இன்பம், களிப்பால். ஆனால் அதுவே பெண்பாலாக இருந்தால் கள்ளிப்பால். இது சுமையா சுகமா? என்னுடைய கேள்வி. அது கழிப்பால், இது கள்ளிப்பால். ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே மாமனார் போனை போடுவாரு, கொக்கா மக்கா சேத்தாத்திரம் வஞ்சி சேர்க்கடா மாப்பிள்ளை கிளம்பிடுவாங்க. கிளம்பி அங்க போன ஆஸ்பத்திரியில் எந்த வார்டு? நரசம்மா நரசம்மா. எனக்கு முதல் கடவுள் எங்க மாமியார் தான். அப்புறம் ஏன் போன வாரம் சண்டையில அம்மி குழவை தூக்கி அவங்க மேல போட்டீங்கங்கிறேன். கடவுள் மேல பாரத்தை போட்டா கஷ்டம் தீரும்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேங்கிறாங்க. நீங்க பெத்து போட்ட குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு மாமியார் வேணும். ஆனா அந்த மாமியார் உங்களுக்கு சுமை இல்லையா? அப்படி கேளுங்க. பொங்கல் விழா பட்டிமன்றம் அருமையான ஒரு தலைப்பு இன்னைக்கு தரப்பட்டிருக்கு. வழக்கமான தலைப்புகள் இல்லாமல் இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த சினிமாவில் இது வரைக்கும் நான் ஏற்காத முற்றிலும் புதிய பாத்திரம்பாங்க, அது மாதிரிலாம் இல்லை. இது புதுசு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு சூழலை சொல்கிறக்கூடிய சில செய்திகள். அது ஒவ்வொரு குடும்பத்திலையும் மழலையும் முதுமையும் சுகமா சுமையா, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல நகைச்சுவை தேவை, மகிழ்வு வேண்டும், இனியனை கேட்போங்கிற மாதிரி சொல்லணும். இப்போது மழலையும் முதுமையும் குடும்பங்களில் சுமையே என்று பேசுமாறு ஐயா ஆனந்த அபுருசாமி அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயகமே, ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த தென்னகமே, மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை, தென்மதுரை வளர்த்திட்ட தீந்தமிழில் பைந்தமிழில் பாங்கான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும், இந்த அருமையான பொங்கல் திருநாளிலே கண்ணலாம் கரும்புடனை இன்சுவை பொங்கலிட்டு உண்டு மகிழ்ந்து பைந்தமிழ் பட்டிமன்றத்தை கண்டும் கேட்டும் மகிழ்ந்திருக்கும் ஜெயா தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கும், நாளும் நற்றமிழ் பரப்புகின்ற நடுவர் பெருமானார் அவருக்கும், பேச்சாளர் பெருமக்களுக்கும், உழைப்பின் பயனை உலகோர்க்கு உவந்தளிக்கின்ற உழவர் திருநாளாம் தைத்திருநாளாம் தமிழர் திருநாளில் உங்களை பணிவுடன் கனிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. மிக அற்புதமான தலைப்பு. குடும்பங்களில் மழலையும் முதுமையும் சுமையா சுகமா? சுமையே என்று நான் பேச வந்திருக்கிறேன். நான் மழலைகளை பெறாதவன் அல்ல. எனக்கும் அப்பா அம்மா உண்டு, மாமனார் மாமியார் உண்டு, அண்ணன் தம்பிகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் யதார்த்தத்தை பேசணும்ல, அதுதானே உண்மை. அப்ப உண்மையிலேயே சுமை என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இரண்டு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் வாழுகின்ற சூழலில் ஏற்பட்டிருக்கின்ற கால மாற்றம், மற்றொன்று தலைமுறை இடைவெளி. இந்த இரண்டும் சுகம் என்று நாம் நினைத்தவற்றை சுமையாக மாற்றி இருக்கிறது. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே முதலில் மழலை நான் எடுத்துக்கிறேன். இந்த மழலை சுகமானது தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அழகா பாரதிதாசன் சொல்லுவார், ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு பேர், ஒரு மகன் ஒரு மகள், ஆஸ்திக்கு ஒரு ஆசைக்கு ஒரு பெண் சொல்றோம் இல்லையா? இந்த இரண்டும் எப்படியா என் இரு கண்கள்னர். அது எப்படியா உறவன்பு காதலில் பிறந்த சீர் பண்கள்னர். அப்ப இரண்டுமே கண்களாக கருதப்பட வேண்டியது தானே. அப்படி கருதும் போது மகிழ்ச்சி, அது சுகம். ஆனால் இன்றைய காலச்சூழல் என்ன மாற்றி இருக்கிறது தெரியுமா? காமப்பால் அருந்திய கணவனும் மனைவியும் அன்பால் பெற்ற பிள்ளைகள் இரண்டு. அதில் ஆண்பால் என்று சொன்ன உடனே சுகம், இன்பம், களிப்பால். ஆனால் அதுவே பெண்பாலாக இருந்தால் கள்ளிப்பால். இது சுமையா சுகமா? என்னுடைய கேள்வி. அது களிப்பால், இது கள்ளிப்பால். அப்ப உண்மை அதுதானே நடுவர் அவர்களே. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே பெண்களுக்குரிய தன்மை என்று சொன்ன உடனேயே நம் மனதில் என்ன தோன்றுகிறது? ஒரு செய்தி சொல்றேன். ஒரு பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையாருக்கு லட்சுமின்னு ஒரு மாடு, பசுமாடு, லட்சுமின்னு ஒரு மக. இப்போ இந்த லட்சுமிங்கிற பசுமாடு சென்னையாருக்கு கால்நடை மருத்துவமனையில் சேர்த்துருக்கு. மகள் லட்சுமியும் மகப்பேறு விட்டுருக்கிறாள், மகப்பேறு மருத்துவமனையில் சேர்த்துருக்கு. இப்போ முதல்ல கால்நடை மருத்துவமனையிலேருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி செய்தி வருது. வேலையாள் பேசுகிறேன். ஐயா அண்ணா, என்னடான்னாரு. ஐயா, நம்ம லட்சுமி கண்ணுக்குட்டி போட்டுருச்சியா? என்ன கண்ணுக்குட்டிடான்னாரு. அவன் உடனே சொன்னா, பசுவன் கண்ணுக்குட்டியான்னு. உடனே அவர் சொன்னார், ஆஹா கறந்துடலாம்டான்னாரு. ஆஹா கறந்துடலாம் பாலை. கொஞ்ச நேரத்தில்
அந்த மருத்துவமனையிலிருந்து மகப்பேறு மருத்துவமனையிலிருந்து ஃபோன் தொலைபேசி வந்துச்சு. உடனே அங்கேருந்து செய்தி என்ன, ஐயா லட்சுமி உங்கள் மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சியா, என்ன குழந்தைன்னாரு. பொம்பளை பிள்ளைன்னா, ஐயோ கறந்துருவானேன்னாரு. நடுவர் அவர்களே, இந்த மாற்றம் வரும்போது பெண் பிள்ளையை பெற்றாலே சீரழிவு என்று நினைக்கின்ற சமுதாயத்தில் வாழ்கின்ற நாம் எப்படி மனநிலையை சுகம் என்று சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அற்புதமாக ஒரு கவிஞன் சொன்னா, தெளிவா சொன்னா, குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, குழந்தையையும் மனைவியையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். அது சுகம்தான் ஆனால் பாரம், அது சுகம்தான் ஆனால் பாரம், அது சுகம்தான் ஆனால் பாரம். எனவே அது சுகம் அல்ல, சுமைதான். இது குழந்தை. சரி, அடுத்து முதுமைக்கு வர்றேன். முதுமை என்பது வயதான காலம். எப்படி அது மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் நாம். இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படி இல்லை. நம் முன்னோர்கள் சொன்னார்கள், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நடுக்கம், 50 அயற்சி, 60 தளர்ச்சி. இந்த தளர்கின்ற 60 வயது எப்படி மகிழ்ச்சியாக அவருக்கு இருக்க முடியும்? நோய்வாய்ப்பட்டவர், வருமானம் இல்லாதவர், இங்க பிள்ளைகளோ மனைவியோ யாராலும் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குமா? அந்த வாழ்க்கை சுமையாகத்தான் இருக்கும், சுகமாக இருக்காது. அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடுவர்களே, சாதாரணமாக யோசனை பண்ணி பாருங்க. சின்ன பையனை கையை பிடிச்சி மழலை பருவத்திலே எல்லோரும் பார்க்கின்ற சர்க்கஸு கூட்டு போனார் என் தந்தை, தாத்தா. அடுத்து அதே மாதிரி அதுக்கு அடுத்து கையை பிடிச்சி பீச்சுக்கு கூட்டிட்டு போனார், கடற்கரைக்கு அழைத்து சென்றார் என் தாத்தா. என் தந்தை தான். இப்போ தாத்தா என் பையனுக்கு தாத்தா. இப்போ என்னாச்சு? அடுத்து இது பொது இடங்களுக்கு எல்லாம் கூட்டி சென்றார் பாருங்க, திரையரங்கு கூட்டி சென்றார். எல்லோரும் பார்க்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்ற என் தந்தை யாருமே பார்க்காத முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று சொன்னால், அது நான் சுகமாக நினைத்தால் என்னோட வச்சிருக்கணும். அதை சுமை என்று நினைப்பதால் அவமான சின்னங்களான முதியோர் இல்லங்கள் தோன்றிவிட்டன. போன வாரம் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், எட்டயபுரம், நான் பிறந்த ஊர். அங்கே போகிற போது அந்த பெரியவர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் எங்கேருந்து வந்தார். ஐயா வணக்கம் அப்படின்னு. அவர் இப்படி பார்த்துட்டு யாருப்பான்னாரு. நான் தான் ஆனந்தன் அப்படின்னேன். அப்படியாப்பா எங்கே இருக்கேன்னார். நான் விருதுநகரில் வேலை பார்க்குறேன். ஐயா மூத்த நச்சு இப்போ எங்கேயா இருக்காருன்னு. அவர் ஆஸ்திரேலியாவில் டாக்டராக இருக்காருப்பான்னாரு. ஓ ரைட். 2வது நச்சு என்னையா பண்ணுறாருன்னு. அவர் அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்காருனாரு. இந்த அக்கா 3வது இருந்தாங்களே அவங்க என்னென்ன, அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக சிங்கப்பூரில் இருக்காருனாரு. ஐயா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. நான் முதியோர் இடத்துல இருக்கேன்னார். நடுவர் அவர்களே, எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால், உறவு இல்லை என்றால் அவருக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும், சுகம் இருக்கும்? நாம் பெரியவர்களை மதிக்க தவறும் போது, மூத்தோர் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை மறக்கின்ற போது, ஏவா மக்கள் மூவா மருந்து என்ற நிலைமை மாறி போன போது, சகிப்புத்தன்மை என்பது முதியோரிடம் இல்லாத போது, மாமியார் மருமகள் உறவுகளால், தந்தை மகன் உறவுகளால் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் நாம் எதை மகிழ்ச்சி என்று நினைத்தோமோ அவை எல்லாமே இன்று சுமையாக ஆகிவிட்ட காரணத்தினால் குடும்பங்களில் மழலையும் முதுமையும் அன்று சுகமாக இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சுமையே 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 என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரேடியா சுமைன்னு சொல்லிடல, சொன்னார். அன்னைக்கு வேணா சுகமா இருந்திருக்கலாம், இன்னைக்கு கேட்டுக்குங்க சுமையா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டு போயிருக்கார். அவர் சொல்ல சொல்ல பலருக்கு மனசுக்குள்ள சரி இருக்கட்டும், அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு மைக் கிடைக்குது, நம்ம என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசனையாக இருப்போம். வருஷப்படுத்தியே சொல்கிறாரு என்னென்ன வகையில் மாறி போச்சு அப்படிங்கிறத. அதனால் இது சுமைதானோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துட்டா, அப்போ இன்னொரு டாக்டரையும் போய் பார்த்துருவோமே அப்படிமோ எதுக்கும். அதுக்கு வர்றார் நம்முடைய ஐயா கவிஞர் மூரா அவர்கள். இல்லை, இரண்டுமே சுகம்தான் என்று பேச வருகிறார். வாங்க. தாய்ப்பாலோடு அன்னை தமிழ்ப்பாலையும் சேர்த்து கொடுத்த என் அன்னையை முதலில் வணங்குகிறேன். இந்த அழகான திருமுகத்தை தொலைக்காட்சி வழியாக உங்கள் விழிகளிலே படரவிட்ட ஜெயா தொலைக்காட்சிக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதல் காணிக்கையாக நான் படைக்கின்றேன். உலகத் தமிழர்களாய், உறவு தமிழர்களாய் உயர்ந்து நிற்கின்ற ஒவ்வொரு இதயத்திற்கும் என் மனமார்ந்த தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக, என்னுடைய வாழ்த்துக்களாக மனமாற வாழ்த்தி வணங்குகிறேன். நல்ல தலைப்பு. ஆனால் ஆனந்த அபூர்வசாமி
ஏன் இப்படி புலம்பி விட்டு சென்றார் என்று தெரியவில்லை. பொங்க சீர் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்கள். அவருடைய பெயரை நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அவர் அவருடைய பெற்றோருக்கு பிறப்பதற்கு மிக காலதாமதம் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகோ பல கோயில்கள் கோபுரங்களுக்கு ஏறி இறங்கி ஒரு அபூர்வமாக பிறந்த ஒரு குழந்தை அவர். அந்த குழந்தை பிறந்த பிறகு அவர் குடும்பத்தில் இருந்த ஆனந்தம், இவை எல்லாவற்றையும் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பெற்றோர் ஒரு காரண பெயராக அவருக்கு இட்ட பெயர்தான் ஆனந்த அபூர்வசாமி. ஒரு நாவலை படிக்க கொடுத்தால் அதில் முதல் அத்தியாயமும் இறுதி அத்தியாயமும் இல்லாமல் ஒரு நாவலை உங்களுக்கு கொடுத்தால் அந்த நாவல் சுவைக்குமா? அதை போலத்தான் வாழ்க்கை என்ற நாவலில் முதல் அத்தியாயம் மழலை, இறுதி அத்தியாயம் முதுமை. நான் பேசுறப்ப தண்ணி அடிக்கிறது இல்லை, தண்ணி குடிக்கிறது. திருமணமான புதிது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அப்படி ஒரு சந்தோஷம். எங்கே போனாலும் உரசிக்கொண்டே போவது. தனித்தனியாக இடம் கிடைத்தால் கூட அந்த பேருந்தில் ஏறுவது கிடையாது. கண்டக்டர் சொல்லுவாரு, அம்மா நீங்க இங்க உட்காருங்க, ஐயா அங்க நொய்யா அங்க உட்காரு, பாட சேர்ந்தாடா உட்காருவேன், இறங்கு. சேர்ந்தே திரிந்த அந்த இதயம் 1 வருடம் ஆகிறது, 2 வருடம் ஆகிறது, குழந்தை இல்லை. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்க அப்பா அந்த காலத்தில் கரெக்டாக டிசம்பர் 11 பிள்ளை பெற்றல். நான் ஏன் பரம்பரை பிள்ளை. அந்த அம்மா அழுகு. இவன் ரோட்டுக்கு வெளியே போறான், இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, மாப்பிள்ள இல்லடா ஒன்னேங்கண்ணா, அது நம்ம கையிலடா இருக்கு. இல்லை மாப்பிள்ள மீசையெல்லாம் பெருசாக வச்சிருக்கே, நானா வச்சேன், வளருதுரா. ஏன்டா 3 வருஷம் ஆச்சு ஒன்னேங்கண்ணா, என்ன மாப்பிள்ள போய் நல்லா டெஸ்ட் பண்ணி பாரு. நானே ஏறாத மழை இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, என்ன சரின்னு தெரியல. மாப்பிள்ள இப்படியே போனேன் நல்லா இருக்காது, உன் வீர நடையெல்லாம் எடுபடாரி. ஒரு ஆம்பளைக்கே இந்த கதினா, தண்ணீர் குடத்தோடு குழாய்க்கு செல்கிற அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமை இருக்கும் யோசித்து பாருங்கள். சுத்தி நின்று இந்த பொம்பளை குடத்தை தூக்கிட்டு வந்தோடனே சொல்லுங்க, நான் மக்களை பத்த மகராசி வர வழி விடுங்கடி, ஏதோ குடத்துலையா தண்ணி பிடிச்சி போட்டு. ஒரு நல்ல வீட்டுக்கு, ஒரு விசேஷ வீட்டுக்கு அந்த பெண்ணை அனுமதிப்பார்களா? ஒரு மனமான தம்பதிகளுக்கு நெற்றிலே திருநீர் வீசக்கூட அந்த விரலுக்கு தகுதி இல்லாமல் போய்விடுமே. தன் உற்ற உறவினர்களுடைய திருமணத்திற்கு கூட போய் பங்கேற்க முடியாமல் அந்த பெண்ணை ஒதுக்கி வைப்பார்களே. ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியை கூட அந்த பெண்ணை அங்கீகரிக்க மாட்டார்களே. அப்படி இருக்கிற தருணத்தில் அந்த பெண்மணி ஒரு நாள் வாந்தி எடுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் அடைகின்ற மகிழ்ச்சி, அப்படியே ஓடி வந்து தன் மனைவியை கட்டிப்பிடித்து நெற்றியில் முத்தமிட்ட கணவன் வாந்தி எடுக்கிறாயே, சந்தோஷம். வயிற்றை தடவி பார்த்து ஒவ்வொரு மாதம் அந்த வயிறு பெருக்க பெருக்க அந்த கணவன் மகிழ்ச்சி பெருக பெருக ஒவ்வொரு மாதமும் அந்த மனைவி அந்த குடும்பமே தாளாட்டி, என்னம்மா சாப்பிட்ற, இப்படி படு, மட்டை மலக்கா படுக்கப்படாதுக்கா, சைடில் படு, இதை சாப்பிடக்கூடாது, பழைய சோறு ரொம்ப தின்ன புள்ள பொதுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு வந்துடும், நம்ம செந்தில் மாதிரி, அப்புறம் அறுத்துட்டே எடுக்கணும். தலைப்பிரசவம் அங்கே வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் வந்து தலைப்பிரசவம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். உடனே இவங்க எங்கள் ஊரில் பெற்ற பராதா, முத எங்கள் வீட்டில் ஒரு வாரிசு வருது, இங்கே நல்ல ஆஸ்பத்திரியில் இருக்குதா, அப்படி இல்லைப்பா, இருந்தாலும் தலைப்புள்ள எங்கள் வீட்டுக்கு தானே வரணும். உடனே இவங்க அம்மா சொல்லும், அதுதானப்பா வாஸ்தவம், உன்னை பெறதுக்கு எங்கள் ஆத்தா வீட்டில் நான் போய் பெற்றேன், நான் அனுப்பி விடு. அனுப்பி விட்டோடனே அவங்க மாமா கையை பிடிச்சாங்க, அப்படியே நிற்பான், பத்திரமா பார்த்துக்கங்க மாமா, அழுகாதே மாப்பிள்ள. ஆஸ்பத்திரியில் சேர்த்தவொடனே ஃபோன் அடிச்சிடுவேன், வந்து சேர்ந்துருங்க, அதெல்லாம் நல்லா நடக்க. கடவுள் நம்மளுக்கு ஒரு உரையை வைக்க மாட்டார். அப்படியே அந்த பொண்டாட்டிய நிறைந்த வயிறோடு கணவனை ஒரு பார்வை போய் சந்தோஷம் சந்தோஷம், நான் கரெக்ட் வந்து தயிர். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதெல்லாம் நான் செஞ்சது. இதுக்கே ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே மாமனார் ஃபோனை போடுவார், கொக்கா மக்கா சேத்தாத்திரம் வஞ்சு சேருக்கடா, மாப்பிள்ளட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பி அங்கே போன ஆஸ்பத்திரியில் எந்த வார்டு, நரசம்மா ஏரியா உட்காரு. அவங்க அம்மா பேசாம ஏன் அசிங்க பிடிச்சமா கத்தியிருக்க நீ, இல்லை எந்த வார்டு வருவாடா, ஒரு உள்ள சத்தம் கேட்கும், ரொம்ப கத்துறாமா, அப்படித்தான் கத்துங்க. உன்னை பிறப்பு நான் இப்படித்தான் கத்துனேன், உங்க ஒப்ப இப்படிலாம் கவலைப்படவே இல்லை, நீ ரொம்ப கவலைப்படுற. இருக்க சவுண்டு கூடும். இந்த கிராமத்தில் போனால் கட்டமானி வச விழுகும்.
கிராமத்துலாம் போய் இந்த டெலிவரி சமயத்தில் உள்ள போனால் அந்த சவுண்டில் வரும், நாசமாக போக நீ உள்ள வாடி, உன்னை கொல்லல என்னை போட்டு இந்த வேதை ஐயோ ஐயம்மான்னு உள்ள பயங்கர சவுண்டு வரும். இவன் பயப்படுவான், சரி உள்ள போனால் கொண்டுருவாங்க நம்மளை. ஏன்னா இது காரணம் இதுதானே, செத்தோம்டான்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு உச்சகட்ட ஓசை அலறல் உண்மையிலேயே ஒரு மரணத்தை தொட்டு விட்டு வருகிற மிக கொடுமையான விஷயம் சார். அதனாலதான் தமிழன் பிரசவம்ங்கிற அந்த பேரே அதுக்கு வச்சான். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுதுதான் ஒரு தாயும் பிறக்கிறாள், ஒரு தகப்பனும் பிறக்கிறான். நல்லா ஞாபகம். இது மழலை முதுமை, அது தெய்வீகம் சார். தெய்வீகம். வளைந்த முதுகோடு வீட்டின் ஓரத்திலே அமர்ந்திருக்கிற தந்தையை பார்க்கின்ற போது மகன் அருவருப்படைகிறான். இந்த வீட்டுக்குள் என் தந்தை எவ்வளவு அருவருப்பாக வளைந்த முதுகோடு கிடக்கின்றானே சொல்லி, அட பாவி, இது இயற்கை வளைத்த முதுகடா. ஆனால் நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது உனக்காக இந்த முதுகு வளைந்தது. ஒரு குதிரையாக, ஒரு யானையாக, ஆன அம்பாரி யானை உன்னை முதுகில தூக்கி தன் முதுகை வளைத்தானே உன் தகப்பன், அந்த முதுகு தாண்டா வளைஞ்சி பெருக்கு. அந்த முதுகில் வளைந்திருக்கிற அந்த முதுகுக்குள் இருக்கிற தெய்வீகத்தை யோசித்துப்பார். குறுக்கு செத்த தாய், குறுக்கு செத்த தாயா? உலகத்தில் எத்தனையோ சிம்மாசனம், எத்தனையோ சொகுசு நாற்காலிகள், ஆடும் நாற்காலி, அசையும் நாற்காலி, சொகுசான மெத்தை நாற்காலி எத்தனையோ இருக்கலாமடா. ஆனால் நீ சுமந்த இடுப்புக்கு அது இணையாகுமா தாயேன்னு சொல்லி எழுதினான் ஒரு கவிஞன். அதை யோசித்து பார்க்கணும். அதைத்தான் எழுதினான் கவிஞன். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழ செய்தாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடிதொழ மறந்தவர் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, இவர்கள் மனிதரில்லை என்ற முத்திரையை குத்தி உங்கள் வீட்டின் பூஜையறைகளில் நூற்றுக்கணக்கான சாமி படங்கள் இருக்கலாம். ஆனால் அத்தனை சாமி படங்களையும் வீட்டுக்குள் வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கின்ற பெற்றோர்களாய் அந்த முதியவர்களை, அந்த முதிய நடமாடும் சாமிகளை தயவு செய்து வெளியேற்றி விடாதீர்கள். அவர்கள் வீட்டிற்குள் இருக்கின்ற வரை உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பேரப்பிள்ளைகளை பார்த்து ரசிக்கிற அந்த விழிகளிலும் வாய்களிலும் வருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைக்கும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே உங்கள் பாதங்களை பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு புரட்சியாக தமிழகத்தில் இருக்கும் முதியோர் இல்லங்களை எல்லாம் மூடுவோம் என்ற சபதத்தை இந்த நல்ல நாளிலே ஏற்போம் என்று கூறி வாய்ப்பளித்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் உலக தமிழ் மக்களுக்கும் மீண்டும் தமிழர் திருநாள் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்க்க அவர் முகத்தில் பிரசவ வேதனை தெரியுது, அவர் முகத்தில் பிள்ளை பிறந்த சந்தோஷம் தெரியுது. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும். நல்ல உறுதிமொழி ஒன்று சொன்னார், முதியோர் இல்லங்களை மூடிடுவோம்னு சொன்னார்ல, ரொம்ப நல்லா இருந்தது. இதை பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். எழிலரசி வாங்க. உலக தமிழர்களின் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கும் ஜெயா தொலைக்காட்சிக்கும் நேயர்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி, நகைச்சுவை நாயகன் நானிலம் போற்றும் நல்ல தமிழ் வித்தகன் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, எத்துணை மலைகளை நாம் பார்த்தாலும் இமயமலையை பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி, எத்துணை அருவிகளிலே நாம் குளித்திருந்தாலும் குற்றால அருவியிலே குளித்தால் ஒரு குளிர்ச்சி, எத்துணை நதிகளிலே நாம் முழுகி இருந்தாலும் கங்கையிலே முழுகி எழுந்திருந்தால் ஒரு பக்தி, எத்துணை தீபங்களை நாம் பார்த்திருந்தாலும் திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தால் தான் முக்தி. அதுக்கு தான் இந்த போடா. சரி சரி சரி, ஊர் பெருமை. நடுவர் அவர்களே, அந்த எங்களுடைய அருமை அண்ணன் வந்தார். அவங்க 3 பேரும் தான் ஏதோ பாசக்கார குடும்பத்துல இருந்து வந்த மாதிரியும், நாங்கெல்லாம் என்னமோ பாளையங்கோட்டை சிறையில இருந்து வந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு, ஏன் பின்ன வேர்க்காது, நல்லா தொடங்க. நடுவர் அவர்களே, நாங்கள் என்ன முதுமைக்கும் மழலைக்கும் எதிரியா இல்லையே. பக்கத்துல எங்க அன்பு சகோதரி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, பாசக்கார குடும்பம். என்கிட்ட சொன்னாங்க, எழிலரசி எங்க மாமியார் எனக்கு கடவுள் மாதிரினாங்க. அப்படியா அண்ணே? ஆமா, எனக்கு முதல் கடவுள் எங்க மாமியார் தான்.
அப்புறம் ஏன் போன வாரம் சண்டையில் அம்மி குழவை தூக்கி அவங்க மேல போட்டீங்கிறேன். கடவுள் மேல பாரத்தை போட்டா கஷ்டம் தீரும்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேங்கிறாங்க. நடுவர் அவர்களே, மழலைக்கும் முதுமையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நாங்கள் வெறுத்து ஒதுக்கவில்லை. காலத்தின் கட்டாயத்தால், சூழ்நிலைகளின் நிர்பந்தத்தால் கால சக்கரம் இன்றைக்கு மழலையும் முதுமையையும் சுமையாக நினைக்கக்கூடிய கசப்பான உண்மையை நாங்கள் மனவேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முதுமைனா என்னன்னு கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டார். அதை அழகாக ஒரு கவிஞர் சொன்னாரு. முதுமைனா என்ன தெரியுமா? பிறப்பால் வருவது யாதனை கேட்டேன். மனிதன் கடவுளை பார்த்து கேட்கிறான். பிறப்பால் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் யாதனை கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளைகள் சுகம் யாதனை கேட்டேன், பெற்று பார் என இறைவன் பணித்தான். முதுமை எனப்படுவது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்புக்கு பின் வருவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அத்துணையும் அனுபவித்தே அறிவது வாழ்க்கை என்றால் இறைவா நீ ஏன் என்று கேட்டேன். அந்த இறைவன் சற்றே அருகே வந்து சொன்னான், அந்த அனுபவமே நான் தானடா என்று. அப்பொழுது ஒரு அனுபவவாளியாக, அனுபவ களஞ்சியமாக இருக்கக்கூடிய முதியவர்கள், நான் கேட்கிறேன், எந்த மாமியாராவது இன்னைக்கு சமுதாயத்துல மகளையும் மருமகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய மாமியார் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நேத்து வரைக்கும் தான் முந்தானியை சுத்தி சுத்தி அம்மா 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 அம்மான்னு சொன்னவன் இன்னைக்கு பாமா 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 பாமான்னு பொண்டாட்டி தாசனா மாறிட்டானேன்னு வருத்தப்படுறீங்களே. ஏன் வருத்தப்படுறீங்க? தான் பொண்ணை பத்தி நினைக்கும் போது என் மாப்பிள்ளை இருக்காரு, தங்கமான மனுஷன், என் பொண்ணு கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டார். சொல்ற அதே வாயால தான் மகனை பார்த்து என்ன ஆட்டம் ஆடுறான் பாரு, அவ பேச்ச கேட்டுக்கிட்டு குரங்கா ஆற்றாவ அப்படின்னு அதுக்கு ஒருத்த வார்த்தை. என்று தன் மகன் செய்யக்கூடிய குற்றத்திற்கு கூட மருமகளை குற்றம் சொல்லக்கூடிய மாமியார்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே இந்த பக்குவப்படாத முதுமையைத்தான் நாங்கள் சுமைகளாக சொல்லுகிறோம். நடுவர்களே, இன்னைக்கு நான் 1.5 கிலோ அல்வா வாங்கி வச்சிருக்கேன் எங்க மாமியாருக்கு. அம்மா திருநெல்வேலியில வாங்கணும்ல? இல்ல, 10 வருஷமா நான் அவங்களுக்கு அல்வா கொடுக்குறேங்கிறது வேற விஷயம். இன்னைக்கு தான் நான் சூடா அவங்களுக்கு 1.5 கிலோல வாங்கி வச்சிருக்கேன். சரி. ஆனாலும் இந்த பொங்கலுக்கு இப்ப நான் இன்னைக்கு ஒரு புடவை கட்டி வந்திருக்கேன் பாருங்க, இதோட சேர்த்து ஒரு 2 பட்டு புடவை எங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்தார். ஆனா அந்த அம்மா ஒரு 3 நாளா சாப்பிடாம சண்டை. அது எப்படி அவளுக்கு 2+1 3 புடவை, எனக்கு மட்டும் ஏன் ஒரு பட்டு புடவை? நாம வேலைக்கு போகிறோம், மேடைக்கு போகிறோம், ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் கூட பரவாயில்ல நடுவர்களே. ஒரு நாள் தேன் கிண்ணம் நிகழ்ச்சி, ஜெயா டிவியில் ரொம்ப விருப்பமாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தேன் கிண்ணம் நிகழ்ச்சி. நான் எங்கள் வீட்டுக்கார் குடும்ப சகஜமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அதில் வந்தது. கண்டவுடன் காதலே கொண்டாடும் மீதிலே பொண்டாட்டியாகிடும் நாள் எப்போது, திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் முழிக்கிறேன், திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் முழிக்கிறேன், தங்கச்சில போல் வந்து மனசை தவிக்க விட்டாலே. நாங்கள் அப்படியே பாட்டை ரசிச்சுட்டே இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் உடனே என் பக்கம் திரும்பினார். எழில ரசி அப்படின்னார். என்னங்க என்ன, ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீ என்ன கண்டு பண்ணுவேன்னார். நான் சொன்னேன், வாயில் டெட்டால் ஊற்றி கழுவுங்க, நல்ல நாள் அதுவுமா இப்படியா பேசுவீங்க அப்படின்னு. நெருப்புனா வாயை சுற்றுவா போது, நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னார். நான் உடனே எமோஷனல் ஆகி, நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு என்னங்க இருக்கு, நானும் உங்களோடவே செத்து போயிடுவேன். உடனே ஓன அழ ஆரம்பிச்சிட்டார் மனுஷன். ஏங்க அழறீங்க ஏங்க அழறீங்கிறேன். சொன்னான், அப்பவே சொன்னான் ஜோசியக்காரன், செத்தாலும் சனியை உன்னை விடாதரான்னா. உடனே எங்க மாமியார் உள்ள இருந்துகிட்டு, இன்னைக்கு தாண்டா பிள்ளையாண்டா தெளிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. நடுவர் அவர்களே, மழலை சுகம்தான், இல்லை என்று சொல்லவில்லை, கிடைத்திருக்கிற வரம். ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன். வேலைக்கு போகக்கூடிய என்னை போன்ற பெண்கள் அனுபவிக்கக்கூடியதை நான் பயந்தே போனேன், அண்ணனுக்கு மேடையில பிரசவம் ஆயிடுமோ அப்படி நடிச்சு காட்டினார். உண்மையாகவே ஏன் பிரசவம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, இப்பதான் ஞாபகம் வந்தது அண்ணனை பார்த்த உடனே. சரி, கண் கலங்காதீங்க, விடுங்க விடுங்க. ஆனால் நான் கேட்கிற, பிரசவத்துக்கு அப்புறம் குழந்தை வந்தது சந்தோஷம், அதோட விட்டுட்டார். அதுக்கப்புறம் நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு காலம் கவர்மெண்ட்ல லீவ் கொடுக்குறாங்க? 6 மாச காலம் மகப்பேறு விடுப்பு. நல்லா கேளுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த கை குழந்தைய தொட்டில விட்டுட்டு ஒரு வேலைக்காரிக்கிட்டயோ மாமியார்கிட்டயோ விட்டுட்டு வேலைக்கு போறோமே, எங்கள் மனம் எல்லாம் வேலையில இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 10 மாச குழந்தை கணக்கு போட்டுருங்க. ஏன்னா நான் அனுபவிச்சதை சொல்றேன். 10 மாச குழந்தையா இருக்கும் போது என் பையன், நான் புடவை கட்டும் போதே அவன் யூகிச்சிருவான், அம்மா வெளியே போக போறா,
வேலைக்கு போறாலாம் குழந்தைக்கு தெரியாது. டெய்லி காலையில எந்திரிச்சு அம்மா இந்த மாதிரி புடவை கட்டிட்டு வெளியில போனாலாம் ராத்திரி வரைக்கும் வரமாட்டேங்கிறா, சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு அந்த 10 மாச குழந்தை முட்டி போட்டுக்கிட்டே வந்து புடவை கட்ட விடாது. டக்குன்னு காலை கட்டி பிடிச்சிக்கும், அழ ஆரம்பிச்சிடும். 10 மாச குழந்தைக்கு தெரியும். ஆனால் மனசாட்சி இருந்தாலும் அதை எடுத்து தூர வைத்து விட்டு கத்தி கதறுகிற அந்த குழந்தையை எடுத்து ஒரு வேலைக்காரியிடமோ அல்லது என்னுடைய மாமியாரிடமோ அதை திணித்து விட்டு பேருந்துக்கு நேரமாகி விட்டதே என்று வலது காலிலே போட வேண்டிய செருப்பை இடது காலிலும் இடது காலிலே மாட்ட வேண்டிய செருப்பை வலது காலிலும் போட்டுக்கொண்டு பேருந்து நிலையத்துக்கு ஓடுகிறோமே, மனம் என்னவோ குழந்தை இடத்திலே விட்டுவிட்டு கால்கள் தான் பேருந்து நிலையத்திற்கு ஓடும். மேலோட்டமாக பார்த்தால் குடும்பங்களிலே மழலையும் முதுமையும் சுகமாக தெரியலாம். ஆனால் உள்ளார்ந்த விஷயம் அது சுமையாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்கப் போகிறீர்கள். அதற்கு என்னுடைய முன்னோட்டமான நன்றியை உங்களுக்கு உரித்தாக்கி அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அம்மா தலையை விரிச்சு போட்டு ஆபீஸ்க்கு ஓடி இருக்கு. என்னன்னு கேட்டாங்க, லேட்டா போனா பின்னீர் வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த அம்மா. அவங்களே பின்னுவாங்களா ஆள் வச்சு பின்னுவாங்களான்னு தெரியல. ஒரு பழைய இதில் காட்டுவான், பிளேடை சேவ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்த தந்தை செல் இல்லாத காலத்தில் அந்த தவந்து வரக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த பிளேடு கிடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு அந்த நாள் முழுவதும் அவன் படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. திரும்ப லீவை போட்டு ஓடி வருவாங்க. வாசலில் எதுவும் கூட்டமாக இருக்கான்னு கூட யோசிப்பான். உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பிள்ளை ஓடியாரும் பாருங்க. அப்போ தான் அவனுடைய அத்தனை வேதனையும் ஒரு நிமிஷம் மாறி போகும். இன்னைக்கு வச்சுக்கலாம், இன்னைக்கு செல்லில் கேட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்தில். ஆனால் அந்த மனம் படுற பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. முதுமை புரிந்து கொள்ளாத போது என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. பதில் சொல்ல பேராசிரியர் அனார்கிலி அவர்கள் சுகமே என்று பேச வருகிறார். வித்தார கள்ளி விறகு பிறக்க போனாலாம், கத்தால முள்ளு கொத்தோட பாஞ்சிச்சு. என்னுடைய சகோதரி அவர்கள் அறக்க பறக்க இடதுகால் செருப்பை வலதுகாலிலும் வலதுகால் செருப்பை இடதுகாலிலும் போட்டுக்கொண்டு போவார்களாம், குழந்தையை மாமியாரிடம் விட்டுவிட்டு. ஏமா, நீங்க பெத்து போட்ட குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு மாமியார் வேணும், ஆனா அந்த மாமியார் உங்களுக்கு சுமை இல்லையா? அப்படி கேளுங்க. நீங்க கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு கிளவி வேணும், ஆனா அந்த கிளவி இந்த பிள்ளை வளர்ந்த உடனே முதியோரத்துக்கு போயிடணும். 1.5 கிலோ அல்வாவை வாங்கி ஒரு மனுஷிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது நல்லதா? நீங்க நினைச்சு பாருங்க. இதை மேடை போட்டு மைக் பிடிச்சு நீங்க வந்து சொல்றீங்க நெல்லையில வந்து அல்வாவை பத்தி. பேர் அருமையான பேர், அற்புத ஆனந்த ராஜன். அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தை பிறந்தவுடன் கையில் எடுத்துக்கொண்டு என்ன அற்புதமான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்திற்கு ஒரு ஈடு இணை இருந்திருக்குமா? இந்த குழந்தை செல்வம் இல்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால் என்ன பாடுபடும் தெரியுமா அந்த மனசு? ஒரு கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையும் தாயும் தந்தையுமாக உயர்த்தக்கூடியது மழலை செல்வம். ப்ரமோஷன். ஆமா, ஏன்னா சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது இந்த மழலை செல்வம். என்ன இதா இருந்தாலும் சரி, என்ன கவலையா இருந்தாலும் சரி, என்ன துன்பமா இருந்தாலும் சரி, அத்தனையும் கலகலப்பாக்கக்கூடியது இந்த மழலை. ஒன்று நிலவு, அது பிற நிலவு, அதுதான் மழலை. இன்னொன்னு பூரண நிலவு, அதுதான் முதுமை. இந்த 2 வாழ்க்கையில இருக்கணுங்க, அப்பதான் கலகலப்பு. அது வளருகிற போது இளம்பிறை, முதுமை முழு நிலவு. கேட்கவே அழகா இருக்குது. இன்னும் நீங்க பார்க்க அதுல கரகணம் மருமகளா இல்ல, சுமை என்று நினைக்கின்ற இந்த அணியினரை போன்றவர்கள் யாரு சுமைன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கரகணம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த தமிழகத்தை ஆண்ட பெரிய அரசன் பாண்டிய அரசன். அவை களத்திலே அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள், ஆன்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களை போன்ற சான்றோர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் எழுந்திருந்து கேட்கின்றார் பாண்டியனிடம், பாண்டிய மன்னா, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பயன் எது, எப்பொழுது முழுமை அடைகிறது என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அவன் ஒரு வரியில் பதில் சொல்லவில்லை. படைப்பு பல படைத்து பலரோடு ஒன்றும் உடைப்பெறும் செல்வம் உடையோர் ஆயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்ப்பட விதிர்த்து. அதான் இங்கே அழகு. மயக்குறு மக்கள் இல்லாதோர் பயக்குறை இல்லை தம் வாழ்நாளே அப்படின்னு சொன்னான். புழுதியில் போய் குழந்தை விளையாடுது, விளையாண்ட குழந்தையுடைய மேலெல்லாம் சகதி அழுக்கு புழுதி அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி வருது. அங்கே பாத்திரங்களில் சாப்பாடு இருக்குது, உடனே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு உழப்புன அந்த குழந்தை அப்படியே 5 விரலோடு அப்படியே வாய்க்குள்ளே விடுது. வாய்க்குள்ளே விட்டு அந்த விரலில் எச்சில் வடிய அந்த மீதி சாதத்தை அப்பா வாயில் ஊட்டுது.
அப்பா வாயில ஊட்டுறப்ப அப்பா சொல்றாரு, அடடாடா இந்த வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பாடா, என்ன ருசியா இருக்கு, என்ன ருசியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த சாப்பாடு ஏன் அத்தனை ருசி தெரியுமா? அந்த குழந்தையுடைய எச்சில் பட்ட காரணத்தினால. அந்த குழந்தையினுடைய எச்சில் அவ்வளவு சுவை இருக்கிறது என்று சொன்னால் மழலை சுகம்தானே. இதுல என்ன நமக்கு இன்னொரு ஐயப்பாடு என்ன எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியும். மதுரை மீனாட்சி அம்மையை குமரகுருபர் பாடுவார். மிகப்பெரிய கண்ணாலேயே ஆட்சி செய்கின்ற அருள் உடையவள் அந்த மீனாட்சி. அந்த மீனாட்சியை அப்படியே ஒவ்வொன்றா சொல்வார். அது பட்டு பாவாடை உடித்துக்கொண்டு நீண்ட கூந்தலை சடையாக பின்னி நல்ல மலரை சூடி நடந்து வரும். அப்படி நடந்து வருகின்ற அந்த குழந்தையை பார்த்து நிறைய சொல்வார். கடைசியில் சொல்வார், மலைய துவசன் பெற்ற பெரு வாழ்வேல் அப்படின்னு. பெற்றோருக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிறது இது. ஆக எந்த நிலையில் பார்த்தாலும் சரி, அந்த மழலைக்கும் முதுமைக்கும் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த இனிய வாழ்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நண்பர்களே, தன்னுடைய நல்ல கல்விக்கு ஏற்ற அருமையான செய்தியெல்லாம் கொடுத்தாங்க. 2000 வருஷத்துக்கு முதலே அந்த ராஜா பாடியிருக்கிறான். அது ராஜா பாட்டுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அதில் நெய்யுடைய எடிசில் மெய்பட விதிர்த்துங்கிறான். அந்த வீட்டில் நெய் இருந்திருக்கும். சாதாரண வீடாக இருந்தால் சிறுகை அளாவிய கூழும்பார் திருவள்ளுவர். நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தால் அவர் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமைப்பார், குழல் இழுது யாழ் இழுது என்பார் தம்மக்கள் அப்படிம்பார். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை அழுதாதான் குழலும் யாழும். பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை அழுகட்டும், பேயை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியாக 3 மணிக்கு அழுகும் நைட்டு. அது குழந்தை தானே, அது மணல் இல்லை, நமக்கு தெரியும். நம்ம வீட்டு பிள்ளை அழுதா தான் குழல் யாழ். அழகாக சொன்னாங்க. சங்க இலக்கியங்கள் இருந்தும் இப்போ செந்தில் இல்லை இல்லை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. சுமையே என்று பேச அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அற்புதமான திருக்குறள். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. நடுவர்களே, இந்த ஒரு குறள் தான் எனக்கு தெரியும். அதனால் எங்கே போனாலும் முன்னதை நான் சொல்லிவிடுவேன். இன்னொன்று, பல குறள்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு மனப்பாடம் செய்வதை காட்டிலும் ஒரு குறள் படித்து அதன்படி வாழ்ந்தால் அதை விட சிறப்பு வேறு எதுவும் அருமை போங்க. அதனால தான் நான் சொல்லிடுறது. ஒன்று போதும் உங்களுக்கு. இனிய பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அரங்கத்திலே இந்த அன்னை தமிழை கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாதத்திலேயும் நான் விழுந்து வணங்குகின்றேன். அப்போ தான் உடம்பும் குறையும். அதுக்காக உங்களுடைய அனைவரையும் மீண்டும் வணங்கி, ஒரு மலை ஓடையாய் தொடங்கி காட்டாராய் விரிந்து நகைச்சுவை அருவியாய் கொட்டுகின்ற என் அன்பிற்குரிய ஐயா ஞானசம்பந்தனார் அவர்களை இந்த நேரத்திலே பணிவுடன் போற்றுகின்றேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் தன்னை புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அறிவுபூர்வமான காரணங்களை தேட விரும்புவாங்க. தன்னை புத்திசாலின்னு காட்டிக்கிறதுக்காக அறிவுபூர்வமான காரணங்களை தேட விரும்புவாங்க. அதில் ஆள் யாருன்னா எங்கள் இனி நண்பர் மூரா. ஆமாம், அது அப்படியே யாரோ நினைச்சேன், அது மூரா. மூரா அவர். ஆனால் ஜோராக பேசுவார். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த தர்க்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது உண்மை. தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டது உண்மை. அந்த உண்மை இந்த சுமை. அம்மா ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. இப்போ அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா? இப்போ அந்த பையில் ஒரு எக்ஸ்ரே ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. ஒரு ஃபோட்டோ. அதை வரும்போது எடுத்து பார்த்துக்கிட்டு வந்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் கீழே விழுந்து கை முறிஞ்சு போச்சு. அந்த எக்ஸ்ரே எனக்கு ஏதாவது சோகம் துயரம் அப்படின்னா இதை பார்த்தனா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் எடுத்து பார்க்குறேன். சாதாரணம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், நம்ம சங்கர்ராமன் இருக்கார் பாருங்கள். அவர் உண்மையாலுமே குழந்த மாதிரி தான். அவர் மூஞ்சி பாருங்கள், 3 பிள்ளைங்க. ஆனால் அவருக்கு குழந்த, அவர் பேசுகிறது வேடிக்கையாக இருக்கும், ஆனால் வேதனையாகவும் இருக்கும். போன வாரம் அவங்க ஊருக்கு போய் காஃபி கொடுத்தாரு. ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாரு. அதில் ஒரு சின்ன பள்ளி இருந்துச்சு. நான் எடுத்து என்ன சங்கர்ராமன் இது அப்படின்னே, உடனே அதுக்கு அவர் சொன்னார், ஐயோ ஒரு பள்ளி தான் வளர்த்திக்கிட்டு இருந்தேன், அதுவும் செத்து போச்சேன்னு கத்துறாரு. ஆனால் இந்த 3 பேரும் இங்கே நான் நடுவர்களே, அதாவது முதுமையையும் அந்த மழையினுடைய பெருமைகளை நான் பேச வரல. இவங்களால ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்ன. இப்போ மூரா தாய்மையை பற்றி பாட்டுக்கிட்டலாம் பாடினாரு.
நான் 1.5 மணி நேரம் தாயினுடைய பெருமையை பேசுவேன், 3 மணி நேரம் மழலையினுடைய சிறப்பை பேசுவேன். அப்படிலாம் செய்யாது. ஆமா, ஆனா இங்க பிரச்சனைங்கிறது என்ன? இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறது எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? நிறைய அனுபவங்கள்லாம் நடுவர் சொன்னார். ஒரு ஊரில் நான் நடுவர் ஐயாலாம் பட்டிமன்றத்துக்கு போகும்போது இவர் தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் எல்லாம் கும்பலாக வந்து தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள்லாம் பயந்து ஞாபகம் இருக்குங்கய்யா, நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு என்னான்னு கேட்டது, எங்கள் ஊர் வழக்கப்படி எங்கள் நாட்டாமக்காரர் தான் தீர்ப்பு சொல்லணும், தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. போன வாரம் எங்கள் வீட்டுக்காரி கல்யாண கேஸ்ட்டு என் கல்யாண கேஸ்ட்டு போட்டா. நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அதை போட்டுருவா. போட்டு அதில் பாருங்கள் பாட்டுக்கிட்டலாம் கூட அப்போ வந்த பாட்டெலாம் மாற்றிவிட்டேன். நான் தாலி கட்டும்போது ஒரு பாட்டு இருந்துச்சு, பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் வந்ததம்மா கேட்டுக்கொண்டு, அந்த பாட்டு இருந்துச்சு. நான் அது கிராஃபிக்ஸில் கொடுத்தெல்லாம் பூரா ஸ்டுடியோவில் கொடுத்து மாற்றிவிட்டேன். நான் தாலி ஆமாம் ரீமிக்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து இப்போ நான் தாலி கட்டும்போது நான் சொன்ன பாட்டு தான் போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன பாட்டு தெரியுமா? ஒரு 3 மூடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. அது வந்தவங்கெல்லாம் காட்டுறாங்க, அவங்க பூரா ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. பூரா எல்லாம் கல்யாணம் பண்ணவங்களாட்டு இருக்குது, கூட உட்காந்து பார்த்தாளுகள்லாம் சேர்ந்து பாடுது பூரா அதே தான். இப்போ என் பையன் அந்த கேசட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான் சார், பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, நான் இதெல்லாம் நான் எங்கன்னு கேட்டு என்னை 1 மணி நேரம் உசுறு எடுத்தான். கல்யாண கேசட்டு நான் எங்கப்பா அப்படின்ட்டு கேட்டு நான் என்ன சொல்றது? பையன், என் பையன் சொல்ல வேண்டியதானே, 5 வயசு, சாதாரண ஆள், 5 வயசு அவன். இதில் நான் எங்கன்னா நான் எங்கன்னு நான் சொல்ல, அந்த 1 மணி நேரமும் நான் அதை தான் நான் அந்த தற்காலிக துன்பத்தை, தற்காலிக சுமையைத்தான் நாங்கள் சுமைன்னு சொல்ல வரோம். இன்னொன்றும் சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு. இப்போ பெரியவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க இப்படி தான். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு பூட்டை எடுத்து என் வாயில் போட்டான் என் பையன். அன்றைக்கி நீங்கள் பம்பாய் தமிழ்ச்சங்கத்துக்கு கூப்பிட்டீங்கல்ல, நான் வராதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு பேர் வாய் பூட்டு போட்டான், பூரா வாய் வீங்கி போச்சு, ஒன்றும் பேசவே முடியல. இதே போலத்தான் ஒரு குழந்தையை நாம் அடித்து விட்டோம் என்றால், இப்போ ஒரு பையன் குறும்பு, அதுக்கு என்ன காரணம்னா, குழந்தைகளை நாம் மன்னிப்பதில்லை, பெரியவர்கள் நம்மை மன்னிப்பதில்லை. இங்கே தான் இதில் தான் பிரச்சனையே வர்றது. ஒன்றுமில்ல, ஒரு பையனை நாம் அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ராத்திரியில் அந்த பையன் வந்து அப்படி படுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ என் பையன்லாம் நான் ஒரு 2 தட்டி விட்டுனா, ஒன்றுமில்ல, அன்றைக்கி ஒரு 3000 வாட்சி எடுத்து வச்சு பூரா குட்டி நாசம் பண்ணிவிட்டான் வாட்சை பூரா கல்லிலேயே. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா, இந்த முள் ஓடிக்கிட்டே இருக்குதுப்பாங்கிறான். ஒரு 2 தட்டினேன், தட்டிவிட்டு ராத்திரிங்க ஒரு 12 மணிக்கு அப்படியே அவர் சொல்கிற மாதிரி அன்றழந்த தாமரை போல் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவன் மூஞ்ச பார்த்தேன் பாருங்க. அந்த நேரத்தில் என் மனசை வெளியே எடுத்து கீழே போட்டு யாரோ 2 பேர் காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த நேரத்தில் அப்படியே அப்படியே அவன் அப்படியே மார்போடு சேர்த்தணைச்சி அந்த நேரத்துலையும் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். பாடு தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ அப்படின்னு. இது அந்த மனசு எனக்கு தாங்க அந்த நேரத்தில் வரும். அதே மாதிரி நீங்கள் அப்படியே பெரியவங்க கிட்ட போங்க, அவங்க பேசக்கூடிய பேச்சு இருக்கு பாருங்க, சாதாரணமானதில்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம். உண்மையா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம். அந்த தாலி கட்டுற நேரத்தில் மண்டபத்துக்கு வெளியே வந்துட்டார். கூப்பிட்டு எப்போ வந்து 60ஆம் கல்யாணமா? 60ஆம் கல்யாணம், மணி விழா. தாலி கட்ட மாட்டேங்கிறார். மணி விழா, மணி இருந்தால் தான் பண்ண முடியாது, அதனால தான் அதுக்கு பேரே மணி விழா.
சரி, அந்த நேரத்தில் வெளியே வந்துட்டார்ல, வாங்க வாங்கப்பா வந்து தாலி கட்டுங்க அப்படிங்கிறேன். இல்லை நான் கட்ட மாட்டேன், அப்பயும் அதே பொண்ணு இப்பயும் அதே பொண்ணா, நான் கட்ட மாட்டேன், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டுனா நான் மனசுனே இல்லைங்கிறாரு. என்ன சொல்றது நான்? பொண்ணு மாத்து. ஆமாம், பொண்ணு போன வாரம் கல்யாண நாள் அவருக்கு ஒரு கோழி அடிக்கலாமான்னு கேட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஒன்றும் தெரியாத கோழி ஏன்டா அடிக்கிற அப்படிங்கிற. பேச முடியாது. நடுவர்களை இறுதியாக ஒரே ஒரு செய்தி. ஒவ்வொரு மனிதனும் 4 வகை பந்துகளோடு பயணமாகின்றான். வலது கரத்தில் ஒரு பந்து, இடது கரத்தில் ஒரு பந்து, வலது கக்கத்தில் ஒரு பந்து, இடது கக்கத்தில் ஒரு பந்து. ஒரு பந்துக்கு பெயர் குடும்பம், இன்னொரு பந்துக்கு பெயர் உடல்நலம், இன்னொரு பந்துக்கு பெயர் நட்பு, இன்னொரு பந்துக்கு பெயர் தொழில். இந்த 4 பந்துகளில் ஒரு பந்து ரப்பர் பந்து. அது தொழில் என்கின்ற ரப்பர் பந்து. கீழே விழுந்தால் மீண்டும் நம் கைக்கு கிடைத்துவிடும். ஆனால் மற்ற 3 பந்துகளான குடும்பம், உடல்நலம், நட்பு, இந்த 3 பந்தும் கண்ணாடி பந்துகள். கீழே விழுந்தால் உடைந்ததுதான், அது நம் கைக்கே வராது. தொழில் என்கின்ற அந்த பந்தின் மீதும், நிலத்தின் மீதும், நகையின் மீதும், அந்த ரப்பர் பந்தின் மீதும் ஆசை காட்டும் மனிதா, அறிவு கட்ட மனிதா, மற்ற 3 பந்துகளை கவனிக்காமல் இருக்கின்றாயே என்று ஒரு கவிஞர் சொல்லி இருப்பார். 1000 பேருக்கு சொல்லிக் கொண்டிருந்த இந்த விஷயத்தை இன்றைக்கு உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு ஜெயா டிவியின் மூலம் சொல்ல வைத்த நடுவருக்கும் இந்த ஜெயா டிவியின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருங்கால தலைமுறை நம்முடைய பிள்ளைகளுடைய கையில், அதை யாரும் தயவு செய்து பாழ்படுத்தி விடார்கள் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா வேர்வை சிந்தி அப்படியே பேசினாரு. கேட்க ஆச்சரியமா இருக்கு. நல்லா பாடுறாரு பாருங்க. வருது பாடுறாரு, நமக்கு வரல நம்ம விட்டுற வேண்டியதான். ஏதாவது முயற்சி பண்ணி இருக்கிற கூடத்தை கலைச்சிடப்படாது. நல்ல செய்திகளை எடுத்து சொன்னார். நிறைவாக சங்கர்ராம் அவர்கள் சுகமே என்று பேச வருகிறார். வாங்க. பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதியும் செக்கெழுத்த செம்மல் சிதம்பரனாரும் உலவியது மட்டுமல்ல, சங்க இலக்கியத்தின் முக்கிய அங்கமாக இருக்கின்ற 10 பாட்டு என்கிற இலக்கிய பொக்கிஷத்தை கண்டெடுத்த புண்ணிய பூமியிலே சிறப்பான இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, அமெரிக்காவிலே வாழக்கூடிய தமிழ் பெருமக்களால் உவகை புலவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற எங்கள் ஆற்றல் மிக்க நடுவர் அவர்களே, இருபக்கமும் பேசி அமர்ந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, அருமையாக கூடி ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லிதயங்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சிறிது நேரத்திற்கு முன்னாலே பேசி சென்ற அகில இந்திய அகலமாக வளர்வோர் சங்கத்தினுடைய தலைவர் தம்பி செந்தில் அருமையாக பேசிட்டு போனார். அப்படி ஒரு இது வச்சிருக்காரு. ஆமாங்க, பொறுப்பில் இருக்கார் அவர். பிரம்மாண்டமான படைப்பு. ஆமாம், எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய சொலவடை சொல்லுவாங்க. சொலவடைனா பழமொழி. ஆமாங்க, ஆமாம், ஒரு அருமையான சொலவடை. செவலார்பட்டிக்கு பாதை எங்கன்னு கேட்டால் செவலக்காலை 25 ரூபான்னு. அது மாதிரி தலைப்பை விட்டு விலகி என்னென்னமலாமோ கதையை சொல்லிட்டு போயிருக்கார் அவர். உண்மையிலே யோசிச்சு பார்க்கணுங்க. பேர்பட்ட உடம்போட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பெத்த மனசு எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, தொலைக்காட்சியில் பொங்கல் அன்னைக்கு பார்க்கும் பொழுது, இந்த நல்ல நாளில் பார்க்கும் பொழுது உண்மையிலே என்ன நினைக்கும் அந்த மனசு? பாராட்டி சீராட்டி வளர்த்து செக்கோலக்க மாதிரி ஆளாக்கி விட்டுருக்கேன், படுவாவி என்ன போய் சொமேன்னு பேசிட்டு வந்திருக்கானே அப்படின்னு நினைக்காத அந்த இல்லை, சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இதெல்லாம் பேசுவேன் டாக்கர்த அப்படின்னு இருக்காரு. இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு உனக்கு சேனப்பால் சீனியில் வச்சிருக்க மாட்டேன்டா, கள்ளிப்பாலில் வச்சிருப்பேன்னு அன்னைக்கு நினைச்சிருக்கேன் இல்லையா? யோசித்து நடுவர் அவர்களே, எப்பேற்பட்ட நல்ல விஷயத்தை நாம் இன்றைக்கு பேச வேண்டி இருக்கிறது. காதிலே செல்போனுடைய ஒலிகளை கேட்டுக்கொண்டு, கக்கத்திலே ஆங்கில பத்திரிகையை எடுக்கிக் கொண்டு, பன்னாட்டு குளிர்பானத்தை ஒரு கையிலே தாங்கி கொண்டு, மடிக்கணினியை தோளிலே சுமந்து கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய நகரத்திலே வாழக்கூடியவர்கள் வேண்டுமானால் பெற்றோர்களை சுமை என்று கருதலாம், பிள்ளைகளை அவஸ்தை என்று கருதலாம். ஆனால் பண்பாட்டு வேர்களையே தங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக நினைக்கிற கிராமத்தின் தேசமான இந்தியாவில் உள்ள மக்கள் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. அதுவும் நம்ம தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே நமக்கு ஒரு நீண்ட நெடிய மரபு இருக்கிறது இல்லையா? அவங்களுக்கு நீண்ட நெடிய மரபு இருக்கிறது. அந்த மரபின் மீது நின்று கொண்டு பேசணும், இந்த மண்ணில் காலூன்றி நின்று கொண்டு பேசணும். உங்களுக்கு ஒரு இளம் பெண்ணுக்கு திருமணம் ஆகிறது சொன்னால் ஒரு 6 மாதத்தில் அவளுக்கு குழந்தை தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உடனே போய் மாரியம்மன் கோயிலுக்கு போய்
அந்த வேப்ப மரத்தில் போய் தொட்டில் கட்டிட்டு வருவா தெரியுமா உங்களுக்கு? ஆ ஏன்னால் குழந்தை பிறந்ததற்கு பின்னால் தான் வாழ்க்கையை புரிய தொடங்குகிற அழகு அவளுக்கு தெரியும். உங்களுக்கு வேப்ப மரமே இல்லை இப்ப அவங்க வாங்கிட்டாங்க. ஆமா, வேப்ப மரத்தையே இப்ப காணும். ஆமா. ஆனா யோசிச்சு பாரு, தொட்டில் கட்டி தான் வேண்டுகிற முதல் வேண்டுதலே அவள் குழந்தை தான் உங்களுக்கு. ஆனா நம்ம செந்தில் தம்பியுடைய புள்ள வந்து வாயில பூட்டு போட்டானா, இன்னும் கொஞ்ச நாளை கழிச்சு உங்களுக்கு போடுவான். என்ன போடுவான்னு யோசிக்கணும். வையம்பட்டி முத்துசாமின்னு ஒரு அருமையான கிராமிய கவிஞ, அவன் பாடினாங்கயா ஒரு பாட்டு, என் குழந்தைக்கு இயற்கையை அறிமுகப்படுத்துறான் பிரமாதமா. இயற்கையை பார்த்து ரசித்து உள்வாங்கி கொண்டு வளர்வதற்கு நம் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார் வையம்பட்டி முத்துசாமி. கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? பூசணி தலையில் பூவை அழகா முடிஞ்சு வச்சது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வர்ணம் அடிச்சது யாரு? யாரு யாரு யாரு? காரணம் தெரிஞ்சா கூறு. என்னென்ன விஷயங்களை நம் பெரியோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு முதுமையை மலமையும் தூக்கி முதுமையை மழலையும் தூக்கி எறிங்கன்னு சொல்றீங்களே ஐயா. கடைசியாக ஒரே ஒரு செய்தி, நம்முடைய அப்பத்தா, நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா சாதாரண உளநல ஆலோசகர்கள், அவர்களெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மருத்துவர்கள். இந்த குழந்தை எப்போ அழும், ஒவ்வொரு 24 மணி நேரத்தில் பகலில் அழுதா அந்த குழந்தைக்கு என்ன செய்யுது, ராத்திரி அழுதா என்ன செய்யுது எப்படின்றது தெளிவாக அவளுக்கு தெரியும். அவன் வீட்டில் உள்ள இளசுகளுக்கு சொல்லுவா, குழந்தை அழுதா ஒன்றும் செய்ய வேண்டாம், அரை செங்கில் மோர் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் காயத்தை போட்டு கரைச்சி கொடு, குழந்தை அழுதுரும், அழுதை நிறுத்திடும். நம்ம தூக்கி போட்டு என்ன செய்வோம், நேராக எம்டி டாக்டர் எங்கே இருக்கான்னு தேடி ஓடத்தானே செய்தோம். அப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு மருத்துவராக இருந்து வழிகாட்டுகிறார்களே, யோசித்து பார்க்கணும். கடைசியாக சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, இது பொங்கல் திருநாள், இயற்கைக்கு நன்றி சொல்லும் திருநாள். நம்மை சிறு வயதிலே இருந்து நம்மளை பெற்று வளர்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த முதுமைக்கும் நன்றி சொல்லக்கூடிய நல்ல திருவிழாவாக இது வளரட்டும் விளங்கட்டும் என்று சொல்லி, முதுமையும் வளலையும் வாழ்க்கையின் கொண்டாட்டத்தின் அடையாளம் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இவங்க வந்து வெறுப்புலையோ கோபத்திலையோ பேசலை, இயல்பு நிலை அதை சொன்னாங்க. எப்படி இருக்கணும் அதையும் இவங்க சொன்னாங்க. நல்லா அருமையாக கேட்டீங்க. முதல்ல சொன்னாங்க சுமை அப்படின்னாங்க. எதுக்காக அவங்க சுமைன்னு சொன்னாங்க அப்படின்னா, இருக்கிற கஷ்டத்தை எடுத்து சொன்னாங்க. இப்போ நமக்கே தெரியும், என்ன தான் பேசினாலும் இந்த பிள்ளையை பெற்றிருக்கக்கூடாதோ அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்போம். எல்லோரும் யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் பெங்களூரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 பேருக்குமே நெருக்கி 5 லட்சம் சம்பளம். யாருக்கு? கணவனுக்கும் மனைவிக்கும். குழந்தைய வீட்டில் வேலைக்காரிட்ட விட்டுட்டு போனாங்க. என்ன விபரீதம் தெரியுமா? ஒரு நாள் லீவு போட்டு அந்த அம்மா வர்றாங்க, பிள்ளைய காண வீட்டில். அதிர்ச்சி. எங்கேன்னு கேட்டால் அந்த வேலைக்காரம்மா ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. 5 மணிக்கு அந்த பிள்ளையை கொண்டு வந்து விடுறாங்க. பிச்சை எடுக்க அனுப்பியிருக்கா அந்த பிள்ளைய. யார்? அந்த வேலைக்காரி பிச்சை எடுக்க அனுப்பியிருக்கிறா. ஊசி போட்டு பிள்ளை தவங்கி தெருவில் நின்று பிச்சை கேட்டதுன்னு சொன்ன உடனே அந்த தாய் அந்த வேலையை 5 லட்ச ரூபா கொடுத்த வேலையை வேணாம்ட்டாங்க. இதுவா? ஏன்? அதிர்ச்சி. அப்படி ஒரு அதிர்ச்சி. சுமைன்னு நினச்ச உடனேயே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு போச்சு. ஏன் இப்படி விட்டுட்டு போனோங்கிற ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு வந்தது. கொண்டு விட்ட வேண்டியிருக்கே, அங்கே விட்டுறணுமே, வேலையை விட்டுறவான்னு சொன்னால் விட வேணாங்கிறாங்க கணவன். அப்போ பிள்ளை சுமதானே அவன் மனசில் வருது. ஆனால் அந்த பிள்ளை எங்கே போச்சுன்னு நினச்ச உடனே எத்தனை கஷ்டம் ஏற்படுது. மனதுக்குள்ளே ஏற்படுற பெரிய சங்கடங்களை பார்க்குறோம், அதனுடைய கஷ்டத்தை பார்க்குறோம். பிள்ளையை வளர்க்கணுமே. முந்தியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நம்ம வீட்டிலே பிள்ளைகள் இருக்குங்க. அக்கா, அப்பா, அண்ணன், தம்பி, கிள்ளி வைக்க ஒரு ஆள், அடிக்க ஒரு ஆள். இப்போ பிள்ளைக்கு விளையாடுவதற்கு பிள்ளையே இல்லை, பூரா வீடியோ கேம்ஸ் வாங்கி தர்றான். அது என்ன செய்யுதுன்னா, உயிருள்ள விஷயத்தெல்லாம் விட்டுவிட்டு எந்திரத்தோட விளையாடி எந்திரத்தோடையே நிற்கிதுங்க. எந்திரத்தனமாகவே போயிடுது. அப்பா அடிபட்டு கையில் ரத்தத்தோடு இருந்தால் கூட விலகுங்கப்பா, டிவியை மறைக்காமல் நில்லுங்கப்பாங்கண்ணே. அவர் ரத்தம் கொட்டுது. ஏன்? எந்திரமாகி போனான். முதுமையை பற்றி சொன்னாங்க. முதுமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஏதோ ஒரு யூஸ் அண்ட் த்ரோங்கிற ஒரு கல்ச்சர் வந்துருச்சுங்க. இந்த பேனா எங்கள் தாத்தா, அது எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாரு, நான் வச்சுருக்கேன்.
ஒருத்தர்லாம் எங்கள் ஊரில் சைக்கிள் துடைக்கிறத பார்த்தா அந்த உள்ளே இருக்கக்கூடிய கம்பி முழுவதுமே அப்படி வெள்ளியில் செஞ்ச மாதிரி துடைப்பாருங்க. அவருக்கு அந்த பொருள் மீது அத்தனை ஒரு ஈடுபாடு. அது அதுவும் சில இடங்களில் சாக்கடை வந்துருச்சுன்னு வைங்களேன், சைக்கிள் கையில் தூக்கிட்டு சாக்கடை வழியாக நடந்து போவார். இன்னைக்கு அப்படி இல்லை. போனால் வாங்கிக்கலாம்டா, உடஞ்சா மாற்றிக்கலாம், கவலைப்படாத, அப்பா அம்மா போனால் போட்டு விட்டுரு. அதுக்காக நம்ம தோளில் தூக்கிட்டு அலைய முடியுமா? அவங்க செய்கிறதுக்குல இப்படியே சொல்கிறோம், கஷ்டத்தை சொல்கிறோம். அதுக்கு பதிலுக்கு அந்த கஷ்டத்தில் இன்னொரு காரணம் என்ன? அவர்களும் பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறாங்க. பெரியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, வினாடி நேரத்தில் குழந்த மாதிரியே அழுவாங்க பல பேர். நான் பார்க்க நீ வளர்ந்த, அப்படி தானே வளர முடியும். உள்ள ரூம்குள்ளே ஓயா நம்ம வளர முடியும். இந்த சினிமாவில் ஒரு பாட்டில் பெரிய ஆளாகிடுவாங்கல்ல, ஒரு கத்தி கீழே கிடக்கும், அப்படி கத்தி நீண்டும், இவன் வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஓடி வருவான், எழுத்து முடியவோ இவன் டிகிரி வாங்கிடுவான். அப்படிலாம் இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லதுங்க. எந்த வாத்தியார்ட்டு போய் உட்காந்து அடி வாங்க வேண்டியதில்லை, நம்ம வாட்டுக்கு இருப்போம். இவையெல்லாம் காட்டுறோம். இங்கே அவர்களை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த யுகத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யறது, இதுதான் அவங்க கேள்வி. இவங்க வந்தாங்க, முதல்ல எது சுமை எது சுகம்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கோம், இது சுமையாக இருக்குன்னு நான் கழட்டி எறிவேனா? எங்கன கழட்டி எறியன்னு சொன்னால் 2 பேர் வாங்கிட்டாது போவாங்க. வேணாம் என்கிட்ட கொடுத்துருங்களேன். ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டானா ரோட்டில், இந்த பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு. இல்லைன்னு. வேறு யாராவது இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் இல்லை, யாராவது ஆட்கள் அந்த பக்கம் இல்லை, அப்போ செயினை கழட்டுறா அப்படின்னு இருக்கான். இவ்வளோ நேரம் அவன்ட்டு அதுக்கு தான் விசாரிச்சிருக்கேன். அவங்க இத்தனையும் கேட்ட மாதிரி எது சுமை எது சுகம்னு பார்க்கணும். பள்ளிக்கூடம் போன பிள்ளையை தினம் கூப்பிட்டு கேள்வி கேட்குறீங்களே, என்னைக்காவது பிள்ளையை பேச விட்டு நீங்கள் பேசியிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? பேச விட்டு பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான சம்பவங்கள். அதுக்கு உலகத்தில் எல்லாமே புதுசு. நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நமக்கு சில ஒண்டர்ஸ், அதாவது விந்தைகள் இருந்துச்சுங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. நான் இப்போ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் பேச போகிற போது எங்கனையோ தோற்று போன மாதிரி எனக்கு தோணுது. ஏன் தெரியுமா? நம்ம அனுபவங்கள் அவங்களுக்கு ஒட்டவே இல்லைங்க. நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நோட்டுக்குள்ளே மயில் தொகையை வச்சு குட்டி போடும் நம்பினவங்க நான். என் கூட படிக்கிற ஒருத்தன் தினம் அதுக்கு அரிசி போடுவான், செனையாக இருக்குது, வெள்ளிக்கிழமை குட்டி ஓடும் அப்படின்னு சொல்லுவான். நம்பணும். நட்சத்திரம் ஏதாவது விழுந்துச்சுன்னா கண்ணு அவிஞ்சிரும், பச்சை மரத்தை பாரும்போம். சுடுகாட்டு பக்கமோ இடுகாட்டு பக்கமோ கையை நீட்டிட்டா வாயில் வச்சு 3 சுற்று சுற்றுவோம். ஏன்னா அது விலாசம் தெரிஞ்சு அந்த பேய் அன்னைக்கு வந்துருமா. நம்ம முகவரி தெரியாமல் அலைகிறோம். ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன் சிவகங்கைக்கு. அட்ரஸ் காமிச்சது எங்கே இருக்குது அந்த வீடுன்னு கேட்டேன். அவர் எனக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, அங்கே ஒரு மாடு நிற்குதில்ல அப்படின்னாரு. நன்றி சொல்லிட்டு போகிறேங்க, மாடு போயிட்டே இருக்குது. ஒரு நிற்கிற பொருளை எனக்கு காட்ட வேணாமா? ஒரு வேப்ப மரத்தையோ ஒரு போஸ்ட் பாக்ஸையோ காட்டாமல் நான் அன்றைக்கி 3 மணி நேரம் சிவகங்கையில் மாடு மேய்ச்சது தான் மிச்சம். முதுமைக்கு சொன்னால் அது செல்வம்னு எப்போ நினைக்கணும்? எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து அந்த கிழடு பெரிய அறுவை சொன்னாங்கல்ல, கிழவன் பேச்ச கிண்ணாரக்காரன் கேட்க மாட்டானா என்னங்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. வீடுகளில் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு கிழவனார் உட்காந்துருப்பார், திண்ணையில் தான் உட்காந்துருப்பார். இந்த கிண்ணாரம்னு ஒரு வாத்தியம் இருக்கும். ஒரு கம்பு கீழே ஒரு கொட்டாங்குச்சி, ஒரு நரம்பு, டொயின் டொயின் டொயின்னு நாரதரை வச்சுருக்க தம்புற மாதிரி இருக்கும். இந்த கிண்ணாரக்காரன் வந்து என்ன செய்வான், வாசல் நின்று பிச்சை கேட்பான். முந்தையெல்லாம் பிச்சைக்காரர்கள் இசை பாடி கேட்பாங்க, அல்லது தேவாரம் திருவாசகம் ராமலிங்க வள்ளலார் பாட்டு பாடி கேட்பாங்க. இப்போ இங்கிலீஷில் கேட்குறாங்க பிச்சை. நம்மகிட்ட 1 ரூபி இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். இல்லை அப்படின்னு, நோ ப்ராப்ளம் அப்படின்னா. நல்ல வேளை எனக்கு 2 ரூபா கொடுக்காம போனேன். அவன் டொயின் டொயின் அடித்தோடனே கிழவன் சொன்னாரான், ஒருத்தரும் இல்லைப்பான் இருக்காரு. அவன் டொயின் டொயின் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பேச்சு வீட்டில் எவனும் கேட்க மாட்டாங்க, நீ எனக்கு சோறு விட போகிற அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப அந்த வேலையை பார்த்துக்கிட்டான். கிழவன் பேச்சை தெருவில் போகிற கிண்ணாரக்காரன் கூட கேட்க மாட்டான். அதுதான் உண்மை. தாத்தா அறுவை பாட்டி கொடுமை அப்படின்னு சொல்லாமல் தாத்தாவை பற்றியும் பாட்டியை பற்றியும்
நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நீங்கள் மழலையை வச்சு மான் காட்டி மான் இழுப்பது போல இந்த குழந்தையை வைத்த அந்த முதியோர்களை வசப்படுத்தலாமுங்க. எத்தனை திருமணங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை ஓட்டு பிரிஞ்சவங்க குழந்தையால் ஒன்று சேர்ந்துருக்காங்க தெரியுமா? ஊடல் தீர்க்கும் வாயில்கள்னு சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டு சொல்கிறதுல குழந்தையும் ஒன்றுங்க. அந்த மழலை சேர்ந்து முதுமையை ஒன்றாக்கணும். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்ல 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 பிள்ளைக்கு தாத்தா மேலே மரியாதை வரணும். இன்னொன்றுங்க, தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வர்றாங்கன்னா என்ன சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு வேணாங்கிறான், இன்னைக்கு கிரிக்கெட் இருக்குது நாளைக்கு வர சொல்ல அப்படின்னு, அடுத்த வருஷம் வர சொல்லு, அடுத்த வருஷம் அவர் இருக்க மாட்டார்ரா அதனால் பரவாயில்லைங்கிறான். அதுவும் நல்லதுக்கு தானாங்க. இப்படியா சொல்லி கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல நாள் பெரிய நாள் அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளவாது வீட்டில் ஒரு கிழவி வேணாமா? படத்துக்கிட்டே போய் வாங்குவீங்க. கடவுளை கூட குழந்தை வடிவமாகவும் வேலன் வேடன் விருத்தன் ஒரு வார்த்தை சொல்லுவோம், முதிய வடிவமாகவும். சில சமயத்தில் கனவுல ஒரு சாமியார் வந்தார்ப்பா அப்படின்னு சொன்னால் அது நம்ம குலதெய்வமாக தாண்டா இருக்கும் அப்படிமோ ஒரு வார்த்தை. தெய்வம் எப்படி வந்து நிற்கும்? வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்பது போல நம் தெய்வம் நம் ரூபத்தில் தான் வந்து சேரும். அப்படி வருகிற போது இடர்களை களைவதற்கு முதுமையும் இன்னல்களை மறப்பதற்கு மழலையும் நமக்கு வேண்டும். சுமைகள் என்று கருதுகிற காலம் இதுவாக இருப்பதனால் அந்த காலத்தை மாற்றி குழந்தைகள் வேண்டும். ஏன்னா சில நாடுகளில் ஒரு குழந்தை பத்தா இவ்வளவு சம்பளம் கூட, இன்னொரு குழந்தை பத்தா கார் தர்றாங்களாம் மேல்நாட்டில். நம்ம இதில் நிறுத்தினா தான் தருவாங்க போட்டிருக்கு. குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது, இது இந்த காலம் சொன்னார் அப்துல் ரஹ்மான். இந்த குடும்ப கட்டுப்பாடு காலத்தில் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் முதியோர்களை பொக்கிசமாக பேண வேண்டும் என்ற எண்ணத்தையும் நம்மவர்கள் இந்த பொங்கல் திருநாளில் நினைவு கொள்ள வேண்டும். ஏன் தீர்மானிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக மழலையும் முதுமையும் ஒருபோதும் சுமையில்லை, சுகமே சுகமே.